இடையில் வருமல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. ஐயான் போய் ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ ஐயான் யார்கிட்ட இருக்கான்னு வேற தெரியல. பேசாம நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பவித்ராவையும் காணும். இப்போ எங்கன்னு போய் யார் தேடுறது? என்ன மிருதா, என்னாச்சு? முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா இப்போது வந்தியே, இங்கதாண்டி போயிருந்த? அதான் அத்தை கூப்பிட்டாங்களே, அதான் போயிருந்தேன். அம்மா உனக்கு என்னாச்சு? ஏதோ பேர் இருந்த மாதிரி நின்று இருந்த. அது பவித்ரா, சொல்லுடி என்னாச்சு? அது அது வந்து பவித்ரா, நம்ம ஐயான இனியோட மாமா தூக்கிட்டு போயிருக்காரு. சினியோட மாமாவா? ஆமாண்டி. அவர் பேர் கூட ஏதோ கௌதம் கௌதம் தான் நினைக்கிறேன். அவங்க கிட்டதான் ஐயன் இருக்கான். ஓ, நீ அவரை சொல்றியா? ஆமாண்டி, எனக்கும் தெரியும். சொல்லப்போனா இங்க இனியா பிரீத்தியெல்லாம் கிளம்புறதுக்கு காரணமே அவங்கதான். ஓ அப்படியா? ஆனா எனக்கு யாருன்னு தெரியாதுல்ல, அதான். சின்னடி பயந்துட்டியா? சேச்சா, அதெல்லாம் பயப்படலாம் இல்ல. ஆனா பவித்ரா, அயான் அவர்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டானோன்னு தோணுது. சின்னடி சொல்ற, ஒட்டிக்கிட்டானா? ஆமா பவித்ரா, அவர் அயானை தூக்கி வச்சிருக்கும் போது அயானை நான் கூப்பிட்டேன். ஆனா அயான் என்கிட்ட வரல. வர்றா, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டானா? ஆமா பவித்ரா. ஆனா அயான் யார்கிட்ட இருந்தாலும் நான் கூப்பிட்ட வந்துருவான்ல. உனக்கே தெரியும்ல, ஹரிந்தனாவே வச்சிருந்தாலும் நான் கூப்பிட்ட வந்துருவான். ஆனா இவர் யாருன்னே தெரியல. ஆனா இவர்கிட்ட இருந்துட்டு ஏன் நான் கூப்பிட்டு வரல? அப்பா ஆரம்பிச்சிட்டியா? சேண்டி, இதுல எல்லாம் சந்தேகம் பண்ணணும்னு ஒரு அளவு இல்லையா? இல்ல பவித்ரா, எனக்கு என்னமோ உனக்கு என்னமோ பயமா இருக்கு அதானே? இல்லடி, அது வந்து சும்மா தாயே, இப்ப அயன் சூர்யா கிட்டதான் இருக்கான். சூர்யா கிட்டயா? ஆமா, சூர்யா தான் வச்சிருக்காரு. என்னடி சொல்ற? அவன் கௌதம் கிட்டல இருந்தான். அது என்னன்னு தெரியல மிருதா, ஆனா நான் பார்க்கும்போது சூர்யா கிட்ட இருந்தான். சூர்யாவும் சக்தியை நான் தான் வச்சிருந்தாங்க. ஓ அப்படியா? சரிடி, நான் போய் வாங்கிக்கிறேன். சரிடி, இப்ப எதுக்கு போய் வாங்கணுங்கிற? அவங்க வச்சிருக்கட்டும். சில்லடி, அயனை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் சும்மாவே இருக்க மாட்டான். தோணு ஏதாவது பேசிட்டே இருப்பான். அது அவங்களுக்கு தான் பிடிக்குமோ என்னமோ தெரியல. ஷப்பா, குழந்தை பேசாது யாருக்காவது பிடிக்காம இருக்க மாடி? இருந்தாலும் ஷிமா தாயே, கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இரு. சும்மா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. சரி, நாங்க எல்லாரும் இங்க தானடி இருக்கோம். அப்படி அயனை விட்டுருவோமா என்ன? சரிடி, இப்ப எதுக்கு கத்துற? அப்பா, நீ பண்ண அழப்பையில நான் எதுக்காக இங்க வந்தேங்கிறதே மறந்துட்டேன். என்னடி, ஏதாவது சொல்லணுமா? இல்லடி, ஐஸ்வர்யா பாத்தியா? ஐஷுவா? ஆமாண்டி, அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நாத்தம் இடத்துக்கு லேட் ஆயிடுச்சா, அதனால ஐஸ்வர்யா எல்லாரையும் வர சொன்னாங்க. ஓ அதுக்கா? ஐஸ்வர்யா இங்கதான் எங்கேயோ நின்றுட்டு இருந்தா. அந்த போர் செட் இருக்குல்ல, அது பக்கத்துல நின்றுட்டு இருந்தா. ஓ அப்படியா? சரிடி, நீ இங்கே நில்லு, நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடுறேன். சரிடி, சீக்கிரமா வா. சரிடி, சீக்கிரம் வந்துருவேன், நில்லு. கலா, இதுதான் நம்ம வீட்டுல இருந்து நாத்து வைக்கிறது. இத்தனை வருஷத்துல நம்ம வயல்ல யாருமே நாத்து வச்சதுல. அத்தை மாமா அவங்களுக்கு அப்புறம் நாத்து நம்ம தான் வைக்க போறோம். தெரியும்க்கா. மஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிருக்காளா? இல்லக்கா, அவ வைக்கலையா, அவளுக்கு தெரியாதான். சும்மாவாது நிலத்துல இறங்க சொல்லுமா? சொன்னேக்கா, அவ கேட்க மாட்டேங்கிறா. சரி, கேட்கலன்னா விடுமா, வேற என்ன பண்றது? கம்பல் எல்லாம் பண்ண வேண்டாம். அதான்க்கா, நானும் கம்பல் எல்லாம் பண்ணல. கூப்பிட்டேன், அவ வரலேன்டா, அதோட நான் விட்டுட்டேன். சரி, அப்ப யாரெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க மட்டும் வைக்கட்டும். அக்கா, ஆனா எல்லாருக்கும் வைக்க தெரியாது. நீ யாருக்கெல்லாம் சொல்ற? இல்லக்கா, இனியா பிரீத்தி வினோ இவங்க 3 பேரும் கிராமத்திலேயே வளர்ந்தவங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் நல்ல நாத்து வைக்க தெரியுது. ஆனா நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு எல்லாம் தெரியாதேக்கா. ஆமாமா, அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மாகிலா, உன் பொண்ணுங்களா என்ன சொல்றாளுங்க? நாத்து நடுறாளுங்களா? ஆமா நீ, என் பொண்ணுங்க 2 பேருமே நாத்து நடுறேன்னு தான் சொல்லியிருக்காளுங்க. தெரியுமாமா? தெரியாதுதான் நீ, ஆனா எப்படியாவது நடுவாளுங்க. அப்ப சரிம்மா, அவங்களுக்கு விருப்பம் தான் நடட்டும். அக்கா, சொல்லு சொல்லுச்சுனா. அக்கா, நாத்து நடுறதுக்கு பவித்ராவையும் கூப்பிடலாம்ல? பவித்ராவா? ஆமாக்கா, நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அவ கையால நாத்து நட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆனா இந்த சம்பிரதாயம் கண்ணுக்கழியாத ஒரு பொண்ணுதாம பண்ணணும். அக்கா, நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்ல, பவித்ரா. புரியுதுமா, நீ சொன்ன மாதிரி அவ நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி, அவள் நாத்து நடட்டும். சரிக்கா. சின்ன பவி, ஐஷோ பாத்தியா? பாத்தா மர்த்தா. அம்மாடி பவித்ரா, அம்மாடி பவித்ரா. சொல்லுங்க. நம்ம வயல்ல நாத்த நீ சேர்ந்து வை. அத்த, நீங்க என்னதான் சொல்றீங்களா? ஆமாமா, நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ சேர்ந்து வை. அப்பதான் நம்ம வயல்லையும் நல்ல நெல்லு கூடி வரும். ஆனா அத்த, நீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க தானே வைக்கணும்னு சொன்னீங்க. ஆனா எனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எப்படி? அதெல்லாம் கல்யாணம் ஆனா மட்டும் பத்தாது, ஆக வேண்டியதான் ஆயிருக்கணும். அதுதான் ஒண்ணும் நடக்கலையே, நீ சேர்ந்து வை. அப்படியே படம் காட்டுறா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. என்ன நீ இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாரும் இப்படி பாஞ்சிட்டு வரீங்க. ஷென்னாகிலா, இப்ப நீ பேசுனது தப்பு இல்லைன்னு சொல்ல வரியா? ஆமா, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இதுதானே உண்மை. அகிலா, அண்ணி, இப்ப எதுக்காக தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தேன்னா நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு.
நான் உண்மையை தானே பேசிட்டு இருக்கேன். இதுல கோபப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. வேணும்னா நீங்க பவித்ரா கிட்டே கேட்டு பாருங்க, அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அதுதானே நான் சொன்னேன். என்னம்மா பவித்ரா? அது அது வந்து பவித்ரா, அத அது அது எப்படி உங்களால மட்டும் எப்போதும் உண்மையை மட்டும் பேச முடியுது? அரவிந்தனா, அரவிந்தா சிவே போவன் தந்தர்லையே. என்னத்த அமைதியாவே இருக்கீங்க? இவ்வளவு நேரம் வரைக்கும் ஏதோ உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க, அதை நானும் கேக்குறேன். அது அது வந்துப்பா அரவிந்த், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீ பவித்ரா கூட்டு போ. இருங்கம்மா, அத்தை ஏதோ உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்லட்டும். சொல்லுங்க என்ன உண்மையோ அது சொல்லுங்க. அவனே சொல்லு சொல்லுன்னு கேக்குறான். இதுக்கு மேல என்ன? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அது ஒண்ணு இல்லப்பா அரவிந்த். அண்ணி எல்லாரும் ஆசைப்பட்டாங்க உன் பொண்டாட்டி நாத்து வைக்கணும்னு. அத உன் பொண்டாட்டிட்ட சொன்னதுக்கு நான் கல்யாணம் ஆனவ என்ன எப்படி வைக்க சொல்றீங்கன்னு கேட்டா. அதுக்குதான் நான் சொன்னேன், கண்ணி பொண்ணா இருக்கவ எவ்வளவு இருந்தாலும் வைக்கலான்னு. இதுல நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். ஆமாமா, உண்மையதான் சொல்லிருக்கீங்க. சின்னது அரவிந்தனா பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க அத்தை சொல்றதுக்குலாம் ஆமா போட்டுட்டு இருக்காரு. பவித்ரா விடாமத்தான், அதானே உண்மை. பரவாயில்லையே, நம்ம சொன்னது உண்மைன்னு ஒத்துக்கிறான். சரி, இதுதான் நல்ல போடு. இதுலயே எதையாவது ஊத்தி கொளுத்தி விடுவோம். அப்பாடி அரவிந்த், இதை நான் உன் பொண்டாட்டி நாத்து வைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொன்னேன். அதுக்கு உங்க அம்மா எல்லாரும் என்கிட்ட சாடிக்கிட்டு வராங்க. இதுல நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? சின்னம்மா, எதுக்கு அத்தைக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க? அத்தை இப்ப என்ன சொல்லிட்டாங்க? பவித்ராவோட நல்லதுக்கு தானே சொல்லிருக்காங்க, அதுவும் உங்க ஆசைக்காக சொல்லிருக்காங்க. இல்லத்த? ஆமாப்பா, பவித்ரா நாத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டது இவங்கதான். இவங்க எல்லாரோட ஆசையும் தீக்கணுங்கிறதுக்காக தான் நான் உண்மையை சொன்னேன். சொல்லப்போனா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்லத்த, உங்களை மாதிரி எல்லாருக்கும் தெரியறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. அப்படி கூட இருக்கலாம்ப்பா. உன் மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு அரவிந்த், அதனாலதான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமாமா, நிறைய அக்கறை தான் இருக்கு. அதனாலதான் என் பெட்ரூமே எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க போல. சிவன் இப்ப நல்ல மாதிரியா சொல்றானா இல்ல எப்படி சொல்றான்? சின்னத்த அமைதியாவே இருக்கீங்க? அது அது வந்து சின்னத்த, நான் என்ன கேக்குறேன்னு புரியல. என் பெட்ரூம் எட்டி பார்க்கறது மட்டும் தான் வேலையா? இல்ல எல்லாரோட பெட்ரூமுக்கு போயிட்டு வரீங்களா? சொல்லுங்க, நீங்க தான் உண்மையை மட்டும் பேசுற ஆளாச்சு. இப்ப உண்மையை சொல்லுங்க, என்னோட பெட்ரூம் மட்டும் தானா இல்ல? அரவிந்த், என்னத்த இப்ப எது கோபுறீங்க? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? உண்மையை தானே கேக்குறேன். என் பெட்ரூம்ல என்ன நடக்குதுங்கறத கரெக்டா நோட் பண்ணி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, அதுலயும் உண்மையை மட்டும் பேசுறவங்க நீங்க. இப்ப இதுலயும் நான் உண்மையை மட்டும் தானே சொல்றேன், நீங்களும் உண்மையை மட்டும் பேசுங்க. என்ன அரவிந்த், நீ என்ன சொல்றேங்கிறது எனக்கு புரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா? நீ என்ன சொல்றேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அகிலா, என்ன நீ உங்க பையன் அவ்வளவு பேசிட்டு இருக்கான், அமைதியா நிக்கிறீங்க? ஆமா, அவன் பேசதான் செய்வான். எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? நானும் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு பொண்ணோட 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த இப்படி 4 பேர் முன்னாடி போட்டு உடைக்கிற. அவனுக்குள்ள ஏதோ நடக்குது நடக்கல, அது எதுக்கு உனக்கு? அவன் சொன்ன மாதிரி அவன் பெட்ரூம் நீ எட்டியா பாத்துட்டு இருந்த. அண்ணி சிங்க பாரு அகிலா, நீ பேசுனது என்னோட மருமகளை மறந்துடாத. அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ மேல நாங்கள எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். சோ இதுக்கப்புறம் அவ விஷயத்துல நீ எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். அதை விட்டுட்டு அதிகமா பேசணும்னு வை. அரவிந்த் பேசுறானோ இல்லையோ, அவளுக்காக கண்டிப்பா நாங்க பேசுவோம். சை, இப்படி மொத்த குடும்பத்தையும் என் பக்கம் திருப்பிட்டானே. சிவா அவன் பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்தினாலதான் நம்ம கூட சேர்ந்து பேசலான்னு நினைச்சு பேசினா, சிவா என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக பேசிருக்கான். இது கூட தெரியாம முட்டாள் மாதிரி நானும் பேசிட்டு இருந்திருக்கேன். இப்ப இவளுக்கு ஏதோ அதிசயக்கார மருமகளை வச்சிருக்க மாதிரி என்கிட்ட சாடிக்கிட்டு வராளுங்க. உங்களை எல்லாம் போர்த்துக்கிறேன்டி. சின்னகிலா, நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியுத நீ. அரவிந்த், நீ பவித்ரா கூட்டிட்டு போ. இங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை உண்மையை பேசுறேன் பொய்ய பேசுறேன் என் பெட்ரூம் கதையெல்லாம் இங்க வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவ என் பொண்டாட்டிக்கு எது சந்தோஷங்கிறத நான் பார்த்து பண்ணிக்கிறேன். இதுல யாரும் தலை போட்டு மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவளுக்கு எப்போ என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். சோ என் பெட்ரூம் எட்டி பக்கத்தை விட்டுட்டு உங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிவனை நான் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா சிவ என்ன அசிங்கப்படுத்திட்டானே. உங்களை எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா. பாத்துக்கிறேன், ஷெப்ல ஆடணுமோ ஆடுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் உங்க எல்லாரையும் அட்டைக்கு உட்கார வைக்கிறேன். பவித்ரா, ஷெண்டி ஷெபேது பேசினாலும் இப்படிதான் அமைதியாவே இருப்பியா? இல்ல அரவிந்த், அது வந்து வாயமுறை. இப்படி எல்லாம் எவ்வளவு வந்து பேசினா திரும்பி பேசணும். அதை விட்டுட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் பை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அரவிந்த், கோவப்படாதீங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவங்க உங்க அத்தை. ஏய் வாயமுறை, மரியாதைங்கிறது மனசுல இருந்து வருது. இந்த மாதிரி ஜென்மத்துக்குலாம் மரியாதை கொடுக்கறதே வேஸ்ட். சொல்லப்போனா இதுக்கெல்லாம் மரியாதைனால என்னன்னு தெரியாது. இதுக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. அரவிந்த் ப்ளீஸ், அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுங்க. என்ன இருந்தாலும் இப்ப நீங்க பேசுறது எனக்காக. இப்ப நீங்க பேசிட்டு போயிருவீங்க. ஆனா அவங்க இத 4 பேர்கிட்ட போய் 4 விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. நிறுத்தி. அவ உன்னை இவ்வளவு பேசிருக்கா, அதெல்லாம் உன் கணக்கு தெரியல. இப்ப நான் பேசுனதுதான் உனக்கு குத்தமா தெரியுதுல. சொல்லட்டும், அவள்கிட்ட வேணா போய் சொல்லட்டும். அதை பத்தி கவலை உனக்கு இருக்கு. முதல்ல நம்ம நல்லவங்களா இருக்கணும், அப்புறம் தான் அடுத்தவங்க பத்தி சொல்றதெல்லாம். அரவிந்த், என்ன இருந்தாலும் பவித்ரா
இங்க பார் பவித்ரா, எல்லா விஷயத்துலயும் நான் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. சோ இதுக்கப்புறம் எவ்வளவு இப்படி பேசினா கண்டிப்பா நீ அந்த இடத்துல பேசிதான் ஆகணும். பேசுற அப்படி மட்டும் நீ பேசலன்னு வை, இந்த அரவிந்தோட குணம் என்னன்னு உனக்கு தெரியல. அரவிந்த் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்க. அரவிந்த் பவித்ரா அமிர்தா என்னடி இதெல்லாம் விடு பவித்ரா. அண்ணா பேசுனது கரெக்ட் தான். இவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசியாகணும். அப்பதான் அடுத்த முறை உன்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இது ஞாபகத்துக்கு வரும். அமிர்தா உனக்கு அவங்களை பத்தி நல்லாவே தெரியும் தானே? இப்படி தெரிஞ்சுக்கிட்டே எப்படி நீ இப்படி பேசுற? இங்க பார் பவித்ரா, அவங்க என் விஷயத்துல இப்படி பேசுறாங்கன்னா அது வேற, ஆனா உன் விஷயமே வேற. அவங்க பேசுறத பார்த்தல, உங்க பெட்ரூம் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க யாரடி? அதுவும் பப்ளிக்ல. அவங்களுக்கே கொஞ்சம் கூட கூச வேண்டாம் அடுத்தவங்களோட பெட்ரூம் கதையை பேசுறோன்னு. சரி இவங்கள என்ன பொம்பளையோ. அமிர்தா நீயுமா சும்மா இரு பவித்ரா. அவங்க என்ன பத்தி பேசும்போது கூட எனக்கு இவ்வளவு கோவம் வந்தது இல்லடி. ஆனா உங்களை பத்தி எப்படி அவங்க பேசலாம்? அதுக்கு அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அரவிந்த் நான் பேசுனதுல எந்த தப்பு இல்ல. சொல்ல போனா இந்த இடத்துல நீ தான் பேசிருக்கணும். அமிர்தா எல்லாம் தெரிஞ்ச நீயுமா இப்படி பேசுற? இங்க பார் பவித்ரா, உனக்கும் அரவிந்தனாவுக்கு இருக்கிறது உங்களோட பர்சனல். அதுல தலை போறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிடி, உங்களுக்குள்ள 1000 இருக்கும். அது எப்படி இவங்க பேசுவாங்க? அப்பா சரி விடு. பவித்ரா பாமா நாத்து வைக்கணும். இந்த வரேன். அமிர்தா சிறு நான் போயிட்டு வந்துடுறேன். சினியா நான் கிளம்பட்டுமா? என்னடி எங்க கிளம்பணுங்கிற? அதான் சொன்னலடி நான் போய் பூமாரியை பாத்துட்டு வரேன். சரி அப்போல இருந்து பூமாரியை பார்க்க போய் சொல்லிட்டு இருக்கே, யார் உனக்கு கூட்டிட்டு போவா? யாரடி கூட்டிட்டு போனோம்? நானே போயிட்டு வந்துருவேன். இது தனியாவா? ஆமாண்டி, இங்க இருந்து எவ்வளவு தூரம்? நான் நடந்தே போயிருவேன். அம்மா கிட்ட என்ன சொல்றது? நான் பூமாரியை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லு. இங்க பார்வினோ தனியால போனேன்னா கண்டிப்பா அம்மா திட்டுவாங்க. அது மட்டும் இல்ல இங்க இருந்து நடந்து போறேன்னு சொல்லிட்டு இருக்க, அதுவும் தனியா. ஏன்யா நம்ம நடந்து போனதே இல்லையா? போயிருக்கோண்டி, ஆனா நம்ம இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நீ வழி எதுவும் மறந்துருந்தனா? வினோ உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க தெரியாது. நீ எப்படியாவது மறந்துருந்தேன்னு வையேன், அப்புறம் எங்கேயாவது போய் மாட்டிப்ப. செடி நான் என்ன சின்ன பிள்ளையா? அது மட்டும் இல்ல, பிறந்ததுல இருந்து இங்கதான் இருந்திருக்கோம். எனக்கு தெரியாது எங்க போதா எங்க வரலான்னு. இங்க பார்வினோ அம்மா வந்து கேட்டா நான் சொல்லிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் அம்மா அடிச்சாலோ திட்டினாலோ நீ தான் வாங்கிக்கணும். ஷானியா நீ இப்படி இருக்கா? எப்படி இருக்க? ஷிரடி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இப்பவே போகணும்னு துடிச்சிட்டு இருக்க. சினியா பூமாரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுல இருந்தே மனசே சரியில்லை. எப்படா அந்த வேலையெல்லாம் முடியும், எப்ப போய் அவளை பாக்கலாம் தான் நின்னுட்டு இருந்தேன். அதான் நாத்தெல்லாம் வச்சு முடிச்சாச்சுல, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னமோ பண்ணு, அம்மா வந்ததும் நான் சொல்லிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறத நீ தான் பாத்துக்கணும். என்னடி வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? இங்க பார்வினோ நீ அம்மா கிட்ட சொல்ல சொன்ன, நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னடி பண்ணணும்? அதான் நீ பேசுறத பார்த்தா அம்மா அடிக்கிறாளோ இல்லையோ, நீ ஏன் அவளை அடிக்க சொல்லுவ? ஆமா உன்னை அடிவாங்க வச்சு பாக்குறதுதானே எனக்கு ஆசை. அதான். சினியா ப்ளீஸ் டி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். உடனே வந்துருவேன். இதோ இப்படியே குறுக்கு வழியில போனேன்னா சீக்கிரம் போயிட்டு வந்துருவேன். சின்ன குறுக்கு வழியில போறியா? ஆமாடி, நம்ம வாய்க்கால தண்ணா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான். சின்னடி விளையாடுறியா? வாய்க்கால இப்ப தண்ணி போயிட்டு இருக்கு, விழுந்தேன்னு வையே. அதெல்லாம் விழ மாட்டேன்டி, நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். சின்னமும் பண்ணுப்பா, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இனியா இருடி, நான் போனதுக்கு அப்புறம் அம்மா கேட்டாங்கன்னா மட்டும் சொல்லு. அப்படி கேட்கலனா நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அமைதியா இரு. நான் போயிட்டு உடனே வந்துருவேன். அதான் நான் சொன்னா நீ கேட்க போற. என்னமோ பண்ணு. இதானா தண்ணி இவ்வளவு போகுது? இப்ப எப்படி இது தாண்ட? ஒருவேளை சரிக்கு எதுவும் விட்டுருச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா அந்த வாக்கியால தாண்டினா ஈஸியா போயிடலாம். சரி இதுக்கு முன்னாடி நம்ம தாண்டினதுல என்ன தாண்டிடலாம். 1 2 3 நல்ல வேலை ஷார புடிச்சாங்க. இல்ல இந்த வாக்கியாலே பரப்பிட்டு விழுந்திருப்போம். என்னது இப்படி சறுக்குது? ஆனா யார் பிடிச்சிருக்கா? யாரு? அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. நீங்களா? நான் தான். நீங்க எப்படிங்க? நல்லா வரக்கூடாதோ? இல்ல அது வந்து பார்த்து நடக்க மாட்டியா? நான் விட்டு இருந்தேனா நீ கீழே விழுந்திருப்ப. அது கால் சறுக்கிடுச்சு. ஓ கால் சறுக்கிடுச்சோ? ஆமா கால் தான் தெரியாம சறுக்கிடுச்சு, அதனாலதான். நானும் பார்த்தேன். ஆனா எப்போதும் நீ என்கிட்ட பேலன்ஸ் இல்லாம தான் இருக்க. இல்ல ஃபர்ஸ்ட் மீட்லயும் இப்படிதான் பேலன்ஸ் இல்லாம என் மேல வந்து விழுந்த. அதே போல இப்போ பேலன்ஸ் இல்லாம தண்ணிக்குள்ள விழுக போனேன். இப்ப நான் தான் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன். அது வந்து என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தியா? உனக்கு எனக்கு ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. கெமிஸ்ட்ரியா? அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் நான் விழுக போனேன், நீங்க வந்து பிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். சரி என்ன விடுங்க. சரி இப்பதானே பிடிச்சிருக்கேன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல எனக்கு வேலை இருக்கு, என்ன விடுங்க. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். அப்படின்னு அர்ஜென்ட் வேலை? நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும், என்ன விடுங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கா? ஆமா என் ஃப்ரெண்ட் வீடு இங்கதான் இருக்கு, நான் போகணும், என்ன விடுங்க. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இந்த ஊர்ல உன் ஃப்ரெண்ட் வீடு இருக்கா? ஆமா என்ன விடுங்க. சரி இப்ப என்ன அவசரமா போய் என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் இரு, பேசிட்டு போலாம். கடவுளே இப்ப நான் என்ன பண்றது? சிவரே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் கார்த்திக் இங்க வந்தா என்ன ஆகுறது? அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? கடவுளே இப்ப நான் என்ன பண்றது? தினோ எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நீ கிளம்பிடணும். இங்க பாருங்க ப்ளீஸ் என்ன விடுங்க, எனக்கு மணி ஆகுது, நான் போகணும். சின்ன பார்த்தாலே எதுக்கு பயப்படுற?
அப்படி நான் என்ன பண்ண உன்ன என்ன பார்த்தாலே ஓடிக்கிட்டே இருக்கா ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், எனக்கு வேலை இருக்கு, என்ன விடுங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசாம உன்னை விட்டுறதா இல்ல. எனக்கு ரீசன் தெரியணும். உங்ககிட்ட நான் பேச வந்தா எதுக்கு ஓடுற? என்ன பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையான்னு கேட்டேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை எதுக்கு எனக்கு பிடிக்கணும்? அப்ப பிடிக்காதா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம எதையோ நினைச்சிட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஹலோ வெயிட் இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? உனக்கு என்ன பிடிக்கலையான்னு தான் கேட்டேன். ஷாம், கார்த்திக், அகிலனா, பிரசாந்தனா எல்லாரும் கூடயும் நல்லா தான் பேசுறேன். ஆனா இதுவே என்கிட்டனா பயந்து ஓடுறேன். ஏன் நானும் உனக்கு அத்தான் தானே? என்கிட்ட நார்மலா பேசு. ஓ, இவர் இப்படிதான் சொன்னாரா? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? ஆனா இவரு ஒவ்வொரு நேரம் என்கிட்ட நல்லா பேசுறாரு, ஆனா ஒவ்வொரு நேரம் என்ன நெருங்கி வராரு. இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறது? ஆனா இதை காத்துக்கிட்ட சொல்றதுக்கும் பயமா இருக்கு. இப்ப நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றது? பேசுவே எப்படி? அது வந்து வந்து இல்ல, என்ன விடுங்க, நான் போகணும். இங்க பாரு வினோதினி, நீ பதில் சொல்லாம எங்கேயும் போக முடியாது. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நீ எங்க வேணா போ. இங்க பாருங்க, எனக்கு உங்க பேர் கூட என்ன தெரியல. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. இப்பதானே சொன்னேன். இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஜஸ்ட் எல்லாரு கூடயும் பேசுற மாதிரி என் கூட பேசுன்னு தான் கேக்குறேன். ஆனா நீ என்ன பார்த்தாலே பயந்து ஓடுற. இப்ப கூட பாரு பயந்துட்டு தான் இருக்க. அப்புறம் என்னோட பேரு கூட மறந்துட்டல. அது வந்து பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நீ என்ன பார்த்து பயப்படாத. என்னோட பேரு ஹாதிவேல் பாண்டியன். நீ என்ன ஹாதியா தானே கூப்பிடலாம். இல்ல, அது வந்து சின்னவரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் கார்த்திக் மட்டும்தான் அத்தான்னு சொல்வேன்னு சொன்னேன். மத்த எல்லாரையும் மாமான்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனா இவர் என்ன இவ்வளவு உரிமையா அத்தான்னு கூப்பிடுன்னு சொல்றாரு? ஃபினோ, பேசாம உண்மையை சொல்லிரு. ஆனா இதனால இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? என்ன நார்மலா பேசுவல? நார்மலா பேசுறேன், என்ன விடுங்க. சரி, இப்ப சொல்லு, என்ன பிடிக்குமா? ப்ளீஸ் என்ன விடுங்க. ஏய், இப்ப என்னாச்சு? எதுக்கு சேட் ஆகுற? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா எதுக்கு பயப்படுற? நான் உன்னை என்ன பண்ண? இங்க பார், நீ எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்ட ஜாலியா பேசணுங்கிறதா என்னோட ஆசை. மத்தபடி நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டேன். இங்க பாருமா, என்ன விடுங்க ப்ளீஸ். முதல்ல இப்படி கெஞ்சாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்னதான் பண்றது? இங்க பார், என்ன பார், அகிலனா, பிரசாந்தனா, அப்புறம் கார்த்திக், ஷாம் எல்லாரும் உங்ககிட்ட எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நானும் இருப்பேன். சொல்லப்போனா அவங்க எல்லாம் உன்னை கவனிக்கிறத விட நான் உன்னை நல்லாவே கவனிச்சுப்பேன். இங்க பாருமா, இப்படி சேடா இருக்காத. எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஒரு தடையாவது நீ சிரிக்கிறத பாக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இப்படி சேடா இருக்காத. இங்க பார், நீ செம்ம கியூட்டா இருக்க. அழகா குட்டி பண்ணா பாவாடை சட்டையெல்லாம் போட்டுட்டு அவ்வளவு அழகா இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நீ தான் என்னை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்த. எனக்கு உங்ககிட்ட எல்லாரும் மாதிரி பேசணும் வேணும், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டல, என்ன விடுங்க. ஆனா இப்போ நீ பயந்துட்டு தானே இருக்க. எனக்கு நீ இப்படி என்னை பார்த்து பயப்படுறது சுத்தமா பிடிக்கல. ஷாம் கிட்ட, அகிலனா கிட்ட, பிரசாந்தனா கிட்ட எல்லாம் மாமா மாமான்னு நல்லா பேசுற. கார்த்திகை கூட அத்தான் கூப்பிடுற. ஆனா என்ன, நான் வந்து 2 நாள் ஆகுது. ஆனா நீ ஒரு தடவை கூட என்ன அத்தான் கூப்பிடல. அது ஒரே ஒரு தடவை கார்த்திக் அத்தான் கூப்பிடுற மாதிரி என்னை கூப்பிடுறியா? இல்ல, என்னால முடியாது. பிளீஸ் டி, ஒரே ஒரு தடவை. இல்ல, இதுக்கு மேலே சொல்லாம இருந்தா அது தப்பாயிடும். கண்டிப்பா இவர்கிட்ட கார்த்திக் அத்தானை பத்தி சொல்லி ஆகணும். நான் கார்த்திக் அத்தானை மட்டும்தான் அத்தானு கூப்பிடுவேன். அப்படி அது சொல்லு, கார்த்திக் மட்டும் இதுக்காக அத்தான் கூப்பிடுற? ஆதி, ஷியாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத நான் தானே கேட்கணும். நீ என்ன பண்றீங்க? சும்மா தாண்டா, ஒரு போன் வந்துச்சு, அதான் பேச வந்தேன். சரிடா, அவளை எதுக்கு பிடிச்சி வச்சிருந்தா? டேய், அவ கீழே உள்ள போனா, அதான் பிடிச்சேன். ஓ சரிடா, வா போலாம். போலாம்டா. மஞ்சு, ஹபி எப்படி வந்த? இப்பதாண்டி வந்த. நான் உன்னை எங்க வீட்டுக்கு தானே வர சொன்னேன். நீ வீட்டுக்கு வந்திருந்தா கார்லயே வந்திருக்கலாம். நானும் இப்ப கார் தாண்டி எடுத்துட்டு வந்தேன். ஓ, என்ன இருந்தாலும் தனியா வந்திருப்பல. சரி சரி விடு, அதான் வந்துட்டல. ஆமா, ஃபேமிலி எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அதான் சொன்னே, வயல்ல ஏதோ சாமி கும்பிடணும்னு. ஓ ஆமால, மறந்துட்டேன். ஆமா அபி, ஆள் இந்த ஊர் தானே? ஏண்டி அவனை பத்தி எல்லாம் பேசாத. ஏண்டி என்னாச்சு? அவனெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லடி. ஏண்டி? வா, ஒரு சீக்ரெட். என்னடி, இங்க நம்ம மட்டும் தானே இருக்கோம், சொல்லு. எனக்கு அவனை விட அவன் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கடி. அட லூசு, என்னடி சொல்ற? ஆமாடி, அவன் அண்ணனை நீ கூட பாத்திருக்க. ஒரு நாள் ரோடு கிராஸ் பண்ண தெரியாம நின்னுட்டு இருந்தோமே, அப்ப கூட அவன் வந்து ஹீரோ மாதிரி காப்பாத்துறானே நம்மள. ஞாபகம் இல்ல? யாருடி? அதாண்டி, மாஸ்க் எல்லாம் கூட போட்டிருந்தானே. எனக்கு சரியா ஞாபகம் இல்லடி. அடமக்கு, பைபாஸ்லடி. ஆமாடி, ஞாபகம் வந்துருச்சு. அவன் தான். எனக்கு அவனை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்த்தா அவன் இவனோட அண்ணன். இதுக்கு மேலே நம்ம சும்மா இருப்போமா? அதான் சிவனை கைடி விட்டுட்டு அவனை பிக்கப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆனா எப்படி? அண்ணன் தம்பி 2 பேரு. ஆமா, அண்ணன் தம்பி 2 பேர் தான். யாரு இல்லனா? ஹபி, நீ என்ன விளையாடுறியா? முன்னாடி நீ அவனோட தம்பியை லவ் பண்ணிருக்க. இப்ப அவனை போய் எப்படி? அவன் யாரும் உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தா? சும்மா ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சிருந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி என்னோட கிரஷ் எப்போதும் அவன் தாண்டி. அட பாவி, நீ ரொம்ப இழுக்காதடி. அவனே என்கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தான்.
ஒண்ணு என்ன லவ் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் நான் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட், அவ்வளவுதான். என்னடி சொல்ற? அப்புறம் லவர் அது இதுன்னா? சும்மா சொல்லிக்க வேண்டியதான். நல்லா சொன்னப்போ நானே எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்திருக்கேன். ஆமா, ஆளு ஜெகனுங்க, எப்போதான் அவன் கூட தானே இருப்ப. ஆமாடி, ஆனா அவனை காணோம், எங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸமா? ஆமாண்டி, அவனுக்கு 100 ஆயுசு. அவனை பத்தி பேசிட்டு இருந்தோம், அவனே வந்துட்டான். யார்? உன்னால தன்னால சொக்குற சொக்குறனா ஜல் ஜல் ஜலோசனே. பா டே சக்தி, என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தா? சும்மாதான், நம்ம வயல்ல நாத்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல, அதான் இங்க 2 டிக்கெட் இருக்கு, பேசி கூட்டு போக வேண்டியதான். டேய், அவளுக்கு மூஞ்ச பத்தல, மூஞ்ச நாள் சொரண்டுனா 3/4 கிலோ மேக்கப் போட்டு வரும். அப்படியாப்பட்ட இவளுகளை நம்ம வயல்ல இறக்கி நாத்து வைக்க போற. சரிடா, பேசி பாப்போம். ஷப்பா சாமி, நீயே பேசிட்டு இரு, நான் கிளம்புறேன். ஷிர்ரா, எங்க போற? நான் போயிட்டு பூமாரியை பாத்துட்டு வரேன். டேய், அவளுக்கு தான் உடம்பு சரியில்ல, ஷிப் எதுக்கு போற? அதான்டா, உடம்பு சரியில்ல, நான் போய் பாத்துட்டு வரேன். சரிடா, இவளுகள்ட்ட பேசிட்டு போலாம். ஷப்பா சாமி, இவளுக்கு சவகாசமே எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். ஹலோ ஹேண்ட்ஸம். செய், போய் இவகிட்ட போய் நான் பேசிருக்கேன் பாரு, கார்மா முடிச்சவா. டேய், நான் கிளம்புறேன்டா. ஷிர்ரா, ஷப்பா சாமி, இவளுக்கு வலியறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, நான் கிளம்புறேன். டேய். ஹாய் ஹேண்ட்ஸம், வாட் த கோஇன்சிடென்ட். நான் உங்களை திரும்பி பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இதோ என் ஃப்ரெண்டு மஞ்சு இருக்கால, அவளோட வயல்ல ஏதோ நாத்து வைக்கிறாங்களா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, உங்ககிட்ட வயல்ல இருக்கா? ஆமா ஹேண்ட்ஸம், அவங்க அப்பா கிட்ட இருக்கு. ஓ, உங்க அப்பா பேர் என்ன? கேசவன். நான் உன் அப்பா பேரு கேட்கல, இவளோட அப்பா பேரு கேட்டேன். ஏன், எதுக்கு என்னோட அப்பா பேரு? சும்மாதான், தெரிஞ்சுக்கிட்டா யூஸா இருக்குல்ல. என்ன என்ன, இப்போ உன் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன், அதுக்கே இப்படி கொந்தளிக்கிறா. அதேதான் நானும் கேக்குறேன். என் அப்பா பேர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஷிப்பா, உன் அப்பா என்ன ஃபிகரா? அவர் பேரு கேட்டுதான் அவர் லவ் பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹலோ என்ன? ஷென்னா, ஷென்னா. ஏ மஞ்சு, என்னடி பண்ற? என்னடி இவன் விட்ட ஓவரா பேசிட்டு போறான்? ஷெடி, அவர் என்னடி கேட்டாரு? உன் அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு, அதுக்கே நீ இவ்வளவு கோபப்படுற? இங்க பாரபி, உனக்கு வேணா அவனை பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கெல்லாம் இவனை சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா என்ன மஞ்சு, எனக்கு பிடிச்சிருக்கல. ஃப்ரெண்டுக்காக இத கூட பண்ண மாட்டியா? ஷென்னா, ஷிப்போ உன் அப்பா பேர் சொல்றதுக்கு பயமா இருக்கா? என் அப்பா பேரு ராஜசேகர். ராஜசேகரா? ஆமா. உனக்கு அண்ணெல்லாம் இருக்கானா? எது இருக்கானவா? ஷென்னா, அவனுங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? இங்க பார், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என் அண்ணெல்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் யாருன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்புறம் எதுக்கு கேக்குற? சும்மாதான், டைம் போக்கல, அதான் தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன். இங்க பாரு, ரொம்ப போயிட்டு இருந்தேன் வையேன். மஞ்சு அபி, நான் ஒரு அளவு தாண்டி பொறுமையா இருப்பேன். உனக்கே நல்லா தெரியும், என் அண்ணனை பத்தி பேச எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரி சொல்லு, உனக்கு எத்தனை அண்ணன் இருக்கான்? இங்க பாரு, மரியாதை கொடுத்து பேசு. கொடுக்கலனா உன்ன மஞ்சு 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 ப்ளீஸ் டி. அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், அவன்கிட்ட போய் சண்டைக்கு போறியடி. சரி, சிவா ஹேண்ட்ஸமா இருக்கானா? ஹிட்லர் மூஞ்சி பத்தி அவனுக்கு. சிவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவமா வருது. இங்க பாரு, இப்பெல்லாம் விசில் அடிச்சு கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு மொத்தம் 6 அண்ணன் இருக்காங்க. நீ மட்டும் என்கிட்ட இப்பெல்லாம் பேசுறேன்னு தெரிஞ்சது வையேன், உன்னை அப்படியே தோலை உரிச்சு காய போட்டுருவாங்க. அப்பா பாரா, பயந்துட்டேன். போய் அண்ணன் சொல்லு, ஷேனா ஒருத்தன் விசில் அடிச்சு கூப்பிட்டான்னு சொல்லு. உன் அண்ணன் என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். பாருடா, இன்னைக்கு அன்னைக்கிட்ட எல்லாம் சொல்லி உன்னை அடிக்க வைக்கிறேன். மஞ்சு, என்னடி பண்ற? கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க ஹேண்ட்ஸம், அவ கொஞ்சம் அப்படிதான், கொஞ்சம் அதிகமா கோபப்படுவா. அவளை விட்டுங்களேன். ஏய், நீ பாத்துட்டு தானே இருக்க, அவதான் என்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்கா. என்ன அவளா? நீ என்ன வாடி படி நான் சொல்ற? ஆமாடி, உன்னை பாடி படி தான் சொல்றேன். என்னடி பண்ணுவ? பாருடா, நான் உன்னை என்ன பண்றேன்னு.